இந்த கொஸ்டினில் ஆண்டு கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம். ஸோ என் வந்து 2ன்னு எழுதிக்கிறேன். அசல் பி வந்து 640 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால் எவ்வளோ மொத்த தொகை கிடைக்குதுன்னா 774.40. அப்போ மொத்த தொகை 774.40 அதை எழுதிக்கிட்டேன். எனக்கு கிடைக்கப்பெற்றால் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால நார்மலாக 100 இருக்கும். அதோட கூட்டு வட்டி அந்த வட்டி கூடும் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டேன். இது பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100ன்னு எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் இந்த அசலை எழுதிக்கிறேன். எழுதிட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜ் வேல்யூ எழுதிப்போமா, 100 + x டிவைட் பை 100ன்னு எழுதிக்கிட்டேன். இது 2 வருஷனால 2 தடவை எழுதிக்கங்க. சீக்வல்ட்டு நமக்கு மொத்த தொகை என்ன கிடைக்குது 774.40 அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ இது 2 தடவை இருக்கா, நான் அதனால் என்ன பண்ணுறேன், இன்ட்டு 100 + x டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். 2 தடவை இருக்கிறதுனால இங்கே 774.40. இந்த 640 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிருங்க. 100 + x டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் = 774.40 டிவைட் பை 640ன்னு போட்டுக்கிறேன். இந்த கொஸ்டினில் நான் 8ஆல் அடி கொடுக்குறேன். அப்போ 80ன்னு வரும். மேலே அடித்தா 96.80ன்னு வரும். ஓகே, இப்போ மறுபடியும் 8ஆல் அடி கொடுத்தா 10ன்னு வரும். மேலே அடிக்கும்போது 12.10ன்னு வரும். ஸோ மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். 100 + x டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் = 12.10 டிவைட் பை 10. இப்போ இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கு. ஸோ அது போகிறதுக்காக என்ன பண்ணணும், டிவைட் பை 10 போட்டுக்கலாமா. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டு 121 டிவைட் பை 10 × 10. ஏன்னா அந்த பாயிண்ட் போகிறதுக்காக கீழே ஒரு 10 சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் ஸ்கொயர் இருக்கா, அது போகிறதுக்காக நம்ம இந்த சைடு ரூட் எடுப்போம். அப்போ 100 + x = 121ங்கிறது 11 ஸ்கொயர் வேல்யூ. அதே மாதிரி 10 × 10 ஒரு 10 எழுதிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணால் 10 மட்டும்தான் மிஞ்சும். 100 + x இந்த 10 அந்த சைடு கொண்டு போனால் 110ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10%. இதுதான் எனது ஆன்சர்.